ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸோட டைப் தான் வந்து பார்க்கணும். ஓகேவா? டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸை 2 டைப்பா பிரிக்காங்க. ஒண்ணு காம்பினேஷனல் சர்க்யூட்டு, இன்னொன்னு சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஓகேவா? காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்புட் நம்ம குடுப்போம். அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இங்க என்ன இன்புட் குடுக்குறோமோ, இங்க என்ன இன்புட் வந்து நம்ம குடுக்குறோமோ, அதுலேருந்து மேனிபுலேட் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இது காம்பினேஷனல் சர்க்யூட். ஓகேவா? சீக்வென்ஷியல் சர்க்யூட்னா என்ன அப்டின்னா, நம்ம இங்கேருந்து இன்புட் குடுப்போம். அதுலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அவுட் நெக்ஸ்ட் மேனிபுலேஷன்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன்க்கு, செகண்ட் மேனிபுலேஷன், தேர்ட் மேனிபுலேஷன் அப்படிங்கிற ஃபர்தர் மேனிபுலேஷன்ஸ்க்கு இந்த அவுட்புட்லேருந்து வர்றத திருப்பியும் நம்ம என்னவா எடுப்போம்? இன்புட்டா நம்ம எடுத்து, அதிலேருந்து மேனிபுலேட் பண்ணி அது அ அ அடுத்த அவுட்புட் வரும். அதுலேருந்து திருப்பியும் நம்ம வந்து வர்ற அவுட்புட்லேருந்து திருப்பி அதனோட வேல்யூ எடுத்து, இன்னொரு இன்புட்டா நம்ம குடுத்து, மேனிபுலேட் பண்ணி அடுத்தது வரும். இது வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட். ஓகேவா? இதுல காம்பினேஷனல் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா, இன்புட் குடுக்கும், மேனிபுலேஷன் நடக்குது. அப்புறமாட்டி என்ன ஆகுது? அவுட்புட் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு மெமரி வந்து தேவைப்படாது. ஓகேவா? நோ மெமரி. காம்பினேஷனல் சர்க்யூட்ல நமக்கு என்ன தேவைப்படாதுன்னா, மெமரி வந்து தேவைப்படாது. சீக்வென்ஷியல் சர்க்யூட்ல நாம ஃபீட்பேக் பாத் அதாவது ரிசல்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்லேருந்து மறுபடியும் நம்ம இன்புட் எடுக்கிறதுனால, அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபீட்பேக் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக் பாத் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கு? சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்ல மெமரி வந்து இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காம்பினேஷனல் சர்க்யூட்ல மெமரி கிடையாது. சீக்வென்ஷியல் சர்க்யூட்ல மெமரி உண்டு. ஓகேவா? ஓகே. இப்போ காம்பினேஷனல் சர்க்யூட் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டடா பார்ப்போம். அதாவது காம்பினேஷனல் சர்க்யூட் வந்து கனெக்டட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, கனெக்டட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாஜிக் கேட்ஸ். நான் இப்படி வரைஞ்சோம்ல, இப்படி வரைஞ்சு இன்புட் கொடுத்தேன், அவுட்புட் வெளியில வந்துச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா லாஜிக் கேட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? The binary values of the outputs are the function of the binary combination of inputs. Binary combination of outputs வந்து என்னது? Binary combination of inputs. The input variables come from the external source. இதுதான் external source. ஓகேவா? எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நமக்கு இன்புட் வந்து கிடைக்கி. Then the output variables goes to the external destination. Output variable external destination வந்து போகுது. அதுக்கு நடுவுல தான் என்ன இருக்கு? காம்பினேஷன் ஆஃப் லாஜிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த காம்பினேஷனல் சர்க்யூட்ட ட்ரூத் டேபிள் மூலமாவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். பூலியன் ஃபங்ஷன் மூலமாவும் நம்ம என்ன செய்யலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த இதுல ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது வந்து இந்த ப்ரொசீஜருமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கு காலேஜஸ்ல எல்லாம் தேவைப்படும். த ப்ராப்ளம் இஸ் ஸ்டேட்டட். ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்? ஓகே. என்ன ப்ராப்ளம்? அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இன்புட் வேரியபிள்ஸும், அவுட்புட் வேரியபிள்ஸையும் சிம்பல்ஸ் மூலமா, லெட்டர் சிம்பல்ஸ் மூலமா நம்ம என்ன செய்றோம்? அசைன் பண்றோம். இன்புட் வேரியபிள்ஸையும், அவுட்புட் வேரியபிள்ஸையும். அதுக்கு அடுத்தால ட்ரூத் டேபிள் வந்து வரையறோம். அதுக்கு அடுத்தால என்ன செய்றோம்? ட்ரூத் டேபிள் வரைதோம். வரைஞ்சு இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இதுவரைக்கும் பார்த்ததுல என்னன்னா, இதுல கீழ பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்ல அ இத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன இதுல ப்ராப்ளம் அப்டின்னா, இது ஹாஃப் ஆடர் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதை நீங்க இப்ப பார்க்க வேண்டாம். இத மட்டும் பாருங்க. இது வந்து இன்புட்டு. இதுவும் வந்து அவுட்புட். இதுல வேரியபிள்ஸ் நம்ம அசைன் பண்ணிட்டோம். எக்ஸ், ஒய் அசைன் பண்ணிட்டோம். ரிசல்ட் நம்மளுக்கு அவுட்புட் என்னது? சம்மும், கேரியும். இந்த சம்மோட வேல்யூஸுக்கும் இந்த இன்புட்டோட வேல்யூஸ்க்கும் என்ன ரிலேஷன்? அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம். அதே மாரி இந்த கேரியோட வேல்யூஸுக்கும் இந்த இன்புட்டுக்கும் என்ன இந்த இன்புட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத தான்
அதில வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து எழுதுவோம். அதில தான் அந்த ப்ரொசீஜர்ல அது வந்து அதுதான் ஸ்டெப். ஓகேவா? இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் என்ன ரிலேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத ட்ரூத் டேபிள் மூலமா நம்ம என்ன செய்றோம்? சொல்றோம். ஓகேவா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொன்னோம். இன்புட் வேரியபிள்ஸையும், அவுட்புட் வேரியபிள்ஸையும் சிம்பல்ஸ் மூலமா ரெப்ரசன்ட் பண்றோம். அப்புறம் ட்ரூத் டேபிள் நம்ம போட்டு, அதில இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் என்ன டிரைவ் ஆகுதோ, அத வச்சு நம்ம என்ன செய்தோம்? பூலியன் ஃபங்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? பூலியன் டிஃபைன் ஃபங்ஷன் என்ன வருதோ, அதுக்கு தக்கன நம்ம என்ன செய்தோம்? லாஜிக் டயகிராம் வந்து என்ன செய்றோம்? வரையிறோம். இதுதான் ப்ரொசீஜர். ய இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? அதாவது காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் இன் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஜெனரேட்டிங் பைனரி கண்ட்ரோல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு காம்பினேஷனல் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபார் ப்ரொவைடிங் டிஜிட்டல் காம்போனன்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டேட்டா ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு என்னென்ன டிஜிட்டல் காம்போனன்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அதை கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இது யூசஸ் ஆஃப் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பினேஷனல் சர்க்யூட்னா ஹாஃப் ஆடரும் ஃபுல் ஆடரும் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அதாவது டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று காம்பினேஷனல் சர்க்யூட், ஒன்று சீக்வென்ஷியல் சர்க்யூட். காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹாஃப் ஆடரும் ஃபுல் ஆடரும். ஓகேவா? ஹாஃப் ஆடரும் ஃபுல் ஆடரும். இந்த ஹாஃப் ஆடரும் ஃபுல் ஆடரும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகே. ஹாஃப் ஆடர்னா என்ன அப்படின்னா, 2 நம்பர ஆட் பண்றதுக்கு. இப்போ 5 + 2 = 7ன்னு சொல்லுவோமா? அந்த 2 நம்பர பைனரியா கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணது தான் ஹாஃப் ஆடர். ஓகேவா? 2 நம்பர ஆட் பண்ணி பைனரியா கன்வெர்ட் பண்ணி அத ஆட் பண்ணா அதுதான் என்னது? ஹாஃப் ஆடர். ஹாஃப் ஆடர் மூலமா ஆட் பண்ண முடியும் நம்ம. It is a combinational circuit. Half adder is a combinational circuit that performs arithmetic addition of 2 bits. ஓகேவா? 2 பிட்ஸ் ஒவ்வொரு பிட்டா தான் ஆட் பண்ணும். அதாவது எப்படின்னா, இப்போ 5 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 4 + 2 5. ஆ இது வந்து 5ஓட பைனரி நம்பர். ஓகேவா? 2 அடுத்தால 0, 1, 0 இது வந்து 2ஓட பைனரி நம்பர். இந்த 2 பிட்டையும் ஆட் பண்ணி 1 + 0 1 அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் இங்க என்ன போட்டிருக்காங்க? 2 பிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த 2 பிட்டையும் ஆட் பண்ணி 1 வரும். இந்த 2 ஆட் பிட்டையும் 1 வரும். இந்த 2 பிட்டையும் ஆட் பண்ணி 1 வரும். சரியா? 2 பிட்டா ஆட் பண்ற காம்பினேஷனல் சர்க்யூட் தான் என்னது? ஹாஃப் ஆடர். அடுத்தால ஆகன் அண்ட் ஆடன் பிட்ஸ்னா என்ன? இந்த இன்புட் வேரியபிள்ஸ் நம்ம எக்ஸும் ஒய்யும் நம்ம எடுத்திருக்கோம். ஹாஃப் ஆடர்ல எடுக்கிறோம் இல்லையா? இன்புட் பிட்ஸ் அதை ஒன்று ஆகன்னும் ஒன்று ஆடன் பிட்ஸ்னும் நம்ம சொல்கிறோம். 1 0 1 0 1 0 இதில் இது ஆகன் ஆடன் பிட்ஸ்ன்னு நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம். ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறது என்னது? சம்மும் கேரியும் தான் அவுட்புட்டாக நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. இப்போ இதில் 0 0 1 1 0 0 1 1 அடுத்தது 0 1 0 1 0 1 0 1. அப்போ இந்த 2யும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் என்னன்னு வருது? அவுட்புட்டாக நமக்கு ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஆட் பண்ணுறதுக்கு நம்ம சம் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே என்ன கேட்டு? ஆர் கேட். ப்ளஸ் என்ன கேட்டு? ஆர் கேட். டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதோட டீட்டெயில்ஸ் ஆர் கேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஆர் கேட்னா என்ன? அட்லீஸ்ட் 1 1 இருந்தால் தான் என்ன வரும்? அட்லீஸ்ட் 1 1 இருந்தால் தான் என்ன வரும் நமக்கு? ரிசல்ட் வந்து 1ன்னு வரும். இல்லாட்டி 0ன்னு வரும். இதில் 1ஏ இல்லை. அதனால சம்மு வந்து 0. இதில் இங்கே எழுதி ஆட் பண்ணி காட்டுறேன் நான். ஓகேவா? அதாவது இப்படி 1 1 0 0 1 0 1 0 இந்த 2யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா ஆர் கேட் மூலமாக ஆட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 1 இருந்தால் தான் 1 இல்லாட்டி 0. இதில் 2த்துலேயுமே 1ஏ இல்லை. அதனால இது 0.
இதில் அட்லீஸ்ட் 1 1 இருக்குது, அதனால 1. இதுலேயும் ஒரு 1 இருக்குது. ஸோ 1 + 0 1. 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1. 1 + 1 என்னது? 10ன்னு வரும். நம்ம 10th பைனரி டிஜிட்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். 10ன்னு வரும். 1 + 1 10, அதாவது 0 கேரி 1. ஓகேவா? 1 + 1ன்னா என்னது? 1 + 1 சம்மு வந்து 0, கேரி வந்து 1. இதில ஒரு விஷயம் முக்கியமா தெரியணும். அது என்ன அப்டின்னா வந்துட்டு 0 + 0 = 0. 1 + 0 = 1. 0 + 1 = 1. 1 + 1 சம்மு, இதெல்லாம் சம். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது? சம்மு, கேரி. 1 + 1 வந்து 0, கேரி வந்து 1. இதுல எல்லாம் கேரி வந்து 0வா இருக்கும். அதே மாரி 1 + 1 + 1 அப்டின்னா சம்மு 1, கேரி 1. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0 + 0 0, சம்மும் 0, கேரியும் 0. 1 + 0 சம்மு 1, கேரி 0. 0 + 1 சம்மு 1, கேரி 0. 1 + 1 சம்மு 0, கேரி 1. 1 + 1 + 1 வந்து சம்மும் 1, கேரியும் வந்து என்னது? 1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது அது வச்சு தான் நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? அதத்தான் இங்க எழுதியிருக்கோம் நம்ம. 0 + 0 0. இந்த 0வ அங்க போட்டிருக்கோம். 0 + 1 1. அந்த 1 இங்க போட்டிருக்கோம். 1 + 0 1. அந்த 1 இங்க போட்டிருக்கோம். இது எல்லாத்துலயுமே கேரி என்னவா இருக்கு? 0வா இருக்கு. 1 + 1ன்னா என்ன சொன்னேன்? சம்மு 0, கேரி வந்து 1. ஓகேவா? இதுதான் அந்த ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் மூலமா பூலியன் ஃபங்ஷன் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இந்த ட்ரூத் டேபிள் மூலமா பூலியன் ஃபங்ஷன் எதுவும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில நான் வந்து எக்ஸ்ஆர் அப்படின்னு ஒரு கேட் வந்து போட்டிருந்தேன். ஆண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா? ஆண்ட் வந்து 0 0 0 1 1 0 1 1ன்னா ஆன்சர் இத இவ 0 and 0 0, 0 and 1 0, 1 and 0 0, 1 and 1 1. ஓகேவா? அதுக்கப்புறம் இது இன்புட்டு, இது அவுட்புட். ஓகே. இது இருக்குதா? இது இதுவும் இதுவும் சிமிலரா இருக்கும். 0 0 0 1, 0 0 0 1. அப்போ இது வந்து ஆண்ட் கேட்ட ஸ்பெசிஃபை பண்ணுது. இது வந்து என்னத்த ஸ்பெசிஃபை பண்ணுது? எக்ஸ்ஆர் கேட்ட ஸ்பெசிஃபை பண்ணுது. 0 0 0 1 1 0 1 1. சேமா இருந்தா 0. இந்த 2ம் சேமா இருக்கு 0. இந்த 2ம் டிஃபரண்டா இருந்தா 1. அதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? இங்க கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ஹால்ஃப் ஆடர்ல 2 நம்பர இப்ப ஆட் பண்றோம் அப்டின்னா, அதாவது 2 2 பிட்ட ஆட் பண்றோம் அப்டின்னா, நமக்கு கிடைக்க போற சம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ்ஆர்‌க்கு ஈக்குவலா இருக்கும். கேரி வந்து ஆண்ட் கேட்‌டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சம் வந்து எக்ஸ்ஆர் கேட்‌டுக்கு ஈக்குவலா இருக்கும். கேரி வந்து ஆண்ட் கேட்‌டுக்கு ஈக்குவலா இருக்கும். இத தான் நம்ம எப்படி போட போறோம்? இந்த பார்த்தீங்களா? சம்மு வந்து எக்ஸ் டேஷ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ்ன்னு எழுதுனோம்னா, அத என்னன்னு எழுதலாம் நம்ம? எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய்ன்னு நம்ம எழுதலாம். இது வந்து சம். இது வந்து சம். கேரி வந்து எக்ஸ் ஒய் ஆண்ட் கேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. அதனோட பூலியன் ஃபங்ஷன் இத போட்டிருக்கேன். இதுதான் ஹால்ஃப் ஆடரோட ஜெனரல் சர்க்யூட்டு. நான் சொன்னேன்ல சம் வந்து இது வந்து சம்மு. சம் வந்து இதுதான் எக்ஸ்ஆர் கேட் இப்படி தான் வரைவோம். இது எக்ஸ்ஆர் கேட்டு. ஏயும் பியும் குடுத்தோம்னா சம்மு கிடைக்கும். இதிலேருந்து கேரி வந்து ஆண்ட் கேட் சொன்னேனா, இது வந்து ஆண்ட் கேட். கேரியில ஆண்ட் கேட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? கேரியா கிடைக்கும். ஆண்ட் ஏஎன்டி ஆண்ட். ஓகேவா? இது என்னது? நமக்கு ஹால்ஃப் ஆடர் இதோட முடியுது. ஓகேவா? இத சொன்னோம்னா 0 0 குடுத்தோம்னா எக்ஸ்ஆர் வந்து 0 வரும். 0 1 குடுத்தோம். கேரியும் 0 வரும். 0 1 குடுத்தோம்னா 1 ஆர் கேரி 0 வரும். 1 0ன்னு குடுத்தோம்னா 1 கேரி 0 வரும். 1 1ன்னு குடுக்கும்போது 0 சம் வந்து கேரி 1 வரும். ஓகேவா? இதுதான் அதனோட ப்ராசஸிங். ஓகேவா? இப்போ ஹால்ஃப் ஆடர் முடியுது. அப்போ ஹால்ஃப் ஆடரோட பூலியன் ஃபங்ஷன் என்னது? எக்ஸ் ஆர் ஒய். ஓகேவா? எக்ஸ் ஆர் ஒய்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டேஷ் ஒய்
plus xy dash. இத பாருங்க. x dash y plus xy dash. இத x XOR x XOR y ன்னு சொல்லுவோம். கேரி வந்து xy. இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபுல் ஆடர். ஃபுல் ஆடரும் ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் தான். இதுல 3 பிட் வந்து ஆட் பண்ணுவோம். ஹாஃப் ஆடர்ல 2, 2 பிட்டா ஆட் பண்ணோம். ஃபுல் ஆடர்ல கூட ஒரு பிட் வச்சு 3 பிட் வந்து என்ன செய்வோம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் வந்து 3 பிட் ஆட் பண்ணா அதான் என்னது ஃபுல் ஆடர். இந்த 3 பிட் இருக்குது. ஆட் பண்ணும்போது எந்த 2 ஆட் பண்ணுவோம்னா, சிக்னிஃபிகன்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் 2யும் ஆட் பண்ணி, அதனோட கேரி தான் எனது 3 பிட். ஓகேவா? 3 பிட் ஆட் பண்ணுவோம். லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் 2ம் ஆட் பண்ணி, நமக்கு வர்ற ரிசல்ட்ட வந்து போட்டுட்டு, கேரி தான் இது 3 பிட் வந்து என்னது? கேரி. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் 2 இதுதான் ஆட் பண்ணுவோம் நம்ம. ஓகே. இதுதான் சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா? இத நம்ம அப்புறமா பார்ப்போம். முதல்ல ட்ரூத் டேபிள் பார்ப்போம். அது புரியலை, இது புரியாது. ஓகேவா? ஃபுல் ஆடர் இது 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2. அதில நான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் சொல்லியிருக்கேன். 2 to the power of 0ன்னா 1, 2 to the power of 1ன்னா 2, 2 to the power of 2ன்னா 4. 1ன்னா ஒரு 0, ஒரு 1, ஒரு 0, ஒரு 1, ஒரு 0, ஒரு 1, ஒரு 0, ஒரு 1. 2ன்னா 2 0, 2 1, 2 0, 2 1. இது 4ன்னா 4 0, 4 1. அப்போ இன்புட் ஓகே. அப்போ சம்மு இந்த 2யும் ஆட் பண்ணி சம்மு வந்து வரும். 0 + 0 0, கேரி வந்து 0. ஓகேவா? கேரி ஒண்ணும் வரல. 1 + 0 1. 0 + 1 1. 1 + 1 என்னது? 10 10. இந்த ட்ரூத் டேபிள் வந்து திருப்பி போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருக்கோம். இப்படி போட்டிருக்கணும். இது 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 வந்து இங்க வந்திருக்கணும். இது வந்து இங்க வந்திருக்கணும். அப்ப கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஆனாலும் பரவால்ல. இதுல பாருங்க. 1 + 1 என்னது? சம்மு 0, கேரி 1. இதுல ஆட் பண்ணா 1, கேரி 0. 3 1 வந்தா சம்மு 1, கேரி 1. நான் ஏற்கனவே இந்த பிடிஎஃப்ல சொன்னேன்ல 3 1 வந்தா சம்மு 1, கேரி 1. அப்போ சம்மும் நம்மளுக்கு 1 கிடைச்சிருக்கு. கேரியும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1ன்னு கிடைச்சிருக்கு. இதுல நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இருக்குது. இதுல சம்முக்கு நம்ம வந்து பூலியன் ஃபங்ஷன் கொண்டு வரணும். அதுமாரி இதுக்கும் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, எங்கெல்லாம் 1 இருக்குதோ அதுக்கெல்லாம் பூலியன் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகேவா? இந்த 1க்கு நேரா A, B dash, C dash plus இந்த 1க்கு நேரா 0 1 0. அப்போ A dash B C. A dash B C plus இந்த 1ன்னா A dash B dash C. A dash B dash. ஏன் டேஷ் போட்டோம்னா 0 இருக்கு. அப்படியே போட்டோம்னா 1 இருக்கு. பிளஸ் ABC. ஓகேவா? இத நம்ம இதுல கார்னாஃப் மேப்ல நம்ம போட்டோம்னா 3 இது இருக்குது. ஓகேவா? 0 1 0 0 0 1 1 0 சாரி 1 1 1 0. இது வந்து கார்னாஃப் மேப்போட இன்ட்ரோடக்ஷன், மேப் சிம்பிளிஃபிகேஷன் இதுல இருக்குது. அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? 0 1 2 3 4 5 6 7. இது AB. A dash B dash. A dash B. அடுத்தால AB A B dash. A B dash. இது C dash C. A B dash C dash. A B dash இந்த இருக்கு, C dash இந்த இருக்கு. A dash B C. A dash B C. A dash B dash C. A dash B dash C. A B C. A B C. ஓகேவா? அதுல இருந்து இந்த இது போட்டிருக்கோம். A dash B C இருக்குதா? A dash
ஆ. இதுல அவங்க ஏய கீழ போட்டுருக்காங்க. பிசிய மேல போட்டுருக்காங்க. நம்ம இதுல ஏபிய மேல போட்டுருக்கோம். சிய கீழ போட்டுருக்கோம். ஓகேவா? அதனால தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. இதே மாரி வரணும்னாலும் நம்ம போட்டுறலாம். ஏ டேஷ், பி டேஷ். ஓகேவா? அப்போ ஓகே. அப்போ நம்ம இப்படி போட்டு பார்ப்போம். அதே மாரி வருதா பார்ப்போம். ஓகே. A, B, C. 0, 0, 0, 1, 1, 0, 1, 1, 0, 1. A dash, A. A, B dash, C dash, B dash, C, B, C, B, C dash. A, B dash, C dash. A இந்த இருக்கு, B dash, C dash இந்த இருக்கு. A dash, BC, A dash, BC. அப்புறம் A dash, B dash, C. A dash இந்த இருக்கு, B dash, C இந்த இருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி, ஏபிசி, ஏபிசி டேஷ் ஒன். இது சி டேஷ். அப்படின்னா ஏபிசி டேஷ்னா இங்க வரும். அப்போ இதுவும் இதுவும் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கேரியில் உள்ளது. கேரியில் உள்ளதுக்கு எப்படி வரையணும் அப்படின்னா சம்மில் உள்ளது வரைஞ்சிடும். அடுத்தால கேரி ஏபிசி. கேரிக்கு இந்த ஒரு ஒன், இந்த ஒரு ஒன், இந்த ஒரு ஒன், இந்த ஒரு ஒன். அதாவது இந்த ஒன்னுக்கு நேரா என்ன இருக்கு? ஏபிசி டேஷ். ஏபிசி டேஷ் ப்ளஸ் இந்த ஒன்னுக்கு நேரா ஏ டே சாரி ஏ டேஷ் இல்லை, ஏபி டேஷ் சி. ஏபி டேஷ் சி ப்ளஸ் ஏ டேஷ் பிசி ப்ளஸ் ஏபிசி. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? 0, 1, 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. ஃபஸ்ட்டு ஏபிசி டேஷ். ஏ ஏ இங்கே இருக்கு, இது ஏ டேஷ். ஏபிசி டேஷ் இங்கே. அப்புறம் ஏபி டேஷ், ஏ பி டேஷ் சி. அப்புறம் ஏ டேஷ் பிசி, ஏ டேஷ் பிசி. அப்புறம் ஏபிசி. அப்போ இப்படி கிடச்சிருக்கணும். இந்த ரெண்டும் இது ரெண்டும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ஆண்டோட கார்ன் ஆஃப் மேப். அதை தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அப்புறமா இந்த டயக்ராம் போட்டேன். இது எழுதிட்டு இந்த டயக்ராம் போட்டேன். ஓகேவா? அப்போ இதுதான் ஃபுல் ஆடர். இந்த வீடியோ லாஜிக் டயக்ராம் எப்படி வருது அப்படின்னா அதனோட அவுட்புட்டை பாருங்க. 2 எக்ஸ்ஆர் கேட் வந்து இது சம்மு, இது சம்மு, இது கேரி. இது வந்து 2 இது வந்து வந்திருக்கும். இதில் டயக்ராம் பாருங்க. ஃபுல் ஆடருக்கு, ஹாஃப் ஆடருக்கு, ஹாஃப் ஆடருக்கு ஒரு எக்ஸ்ஆர் கேட்டும் ஒரு ஆண்ட் கேட்டும் வந்திருக்கும். இது ஃபுல் ஆடருக்கு, ஃபுல் ஆடருக்கு 2 எக்ஸ்ஆர் கேட்டு, 2 ஆண்ட் கேட்டு, ஒரு ஆர் கேட். இது ஆண்டு. 2 எக்ஸ்ஆர், 2 ஆண்டு, ஒரு ஆர் கேட் வந்து வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஃபுல் ஆடர். அப்போ இதுக்குள்ள வேல்யூஸ் இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இதில் இருக்கிற இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த சம்மும் இந்த இன்புட் எல்லாம் கொடுக்கும்போது நமக்கு இந்த சம்மும் இந்த கேரியும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஃபுல் ஆடர். ஹாஃப் ஆடரும் சரி, ஃபுல் ஆடரும் சரி, நமக்கு வந்து ட்ரூத் டேபிள் போட தெரியணும். இப்போ ட்ரூத் டேபிள் போட தெரிஞ்சிட்டுது அப்படின்னாலே நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் இந்த கார்ன் ஆஃப் மேப்பு அதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் வச்சுட்டு ட்ரூத் டேபிள் எப்படி போடணும்,
அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள்லேருந்து எப்படி பூலியன் ஈக்குவேஷன் கொண்டு வரணும், பூலியன் ஈக்குவேஷன் கொண்டு வந்தா எப்படி சர்க்யூட் போடணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். ஓகேவா? இப்போதைக்கு நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்றேன். நான் இன்னும் டீட்டெயிலா இந்த இது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்றேன். ஓகேவா? இதுல ஆஃப் ஆடர் இது ஃபுல் ஆடரோட இது பூலியன் ஈக்குவேஷன் வந்து இல்ல. ஓகேவா? அத நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். இப்ப அதனோட இது வந்து இல்ல. ஓகேவா? தேங்க் யூ.